ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தினமலர் நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கான சிறப்பு டெட் எளிய நடைமுறை பின்பற்றப்படுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். தமிழகத்தில் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு நடத்தப்படும் சிறப்பு டெட் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதில் எளிய நடைமுறையை பின்பற்ற வேண்டும். ஏராளமான நிபந்தனைகளால் மன உளைச்சல் ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசின் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 படி தேசிய அளவில் தொடக்க கல்வியில் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் நியமனங்களுக்கு டெட் தேர்ச்சி கட்டாயம் என நீதிமன்றம் உத்தரவிட்டது. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 2011 இத்தேர்வு நடைமுறைக்கு வந்தது. 2011க்கு முன்னாடி பணியில் சேர்ந்து 5 ஆண்டுகளில் ஓய்வு பெற உள்ளோர் தவிர 1.70 லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா டெட் தேர்ச்சி பெற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. உச்சநீதிமன்றத்தில் அரசு ஆசிரியர்கள் சங்கங்கள் சீராய்வு மனுக்கள் அளித்துள்ளன. இந்த நிலையில் தமிழக அரசு சார்பில் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு சிறப்பு டெட் தேர்வு ஜூலை மாதத்தில் முதல் வாரத்தில் நடப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இதற்காக பிப்ரவரி 17 முதல் விண்ணப்பிக்கலாம் எனவும் கடைசி நாள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10 எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. தற்போது இதில் விண்ணப்பிக்கும் போது பல்வேறு நிபந்தனைகளை பின்பற்ற வேண்டியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாறாக சம்பந்தப்பட்ட தலைமை ஆசிரியர்கள் தடையின்மை சான்று அளித்தால் போதும் என்ற வகையில் எளிய முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என ஆசிரியர்கள் எதிர்பார்க்கின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரையில் ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் கூறியதாவது, சிறப்பு டெட் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் ஆசிரியர்கள் பணிச்சான்று அப்படிங்கிறது நம்ம கொடுத்தாகணும். இதற்காக ஆசிரியர் விண்ணப்பத்துடன் பணி நியமன உத்தரவு, பணி பதிவேடு, முதல் பக்க நகல், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முதலில் நியமனம் செய்த பதவியில் பணி வரமுறை செய்யப்பட்ட உத்தரவு, தற்போது பதவியில் பணி வரமுறை செய்யப்பட்ட நகல், உரிய கல்வி சான்றுகள் உள்ளிட்டவை இணைக்க வேண்டியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பணிச்சான்றை இடைநிலை ஆசிரியர்கள் BO வழியாக விண்ணப்பித்து மாவட்ட தொடக்க கல்வி அலுவலரிடமும் பட்டதாரி ஆசிரியர்கள் CO விடமும் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நடைமுறையில் மாற்றம் செய்து பணியாற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியரே பணிச்சான்று வழங்கும் வழியில் மாற்றம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவையில்லாத அலைச்சல் தவிர்க்கப்படும். ஆசிரியர்கள் SR அதாவது பணிப்பதிவேடு தலைமை ஆசிரியர் கட்டுப்பாட்டில் தான் உள்ளது. எனவே சிறப்பு டெட் அச்சத்தில் தவிக்கும் ஆசிரியர்கள் அதற்கு விண்ணப்பிக்கும் போது மன உளைச்சலை ஏற்படுத்தும் வகையில் நிபந்தனைகள் வேண்டுமா என்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்ம இன்னைக்கான பேப்பரில் கொடுத்துருக்கிறது. ஸோ இதை பற்றின அப்டேட்டட் நியூஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணி இவங்க மட்டுமே போதும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சுன்னா அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணும். நிறைய பேர் டவுட்டுமே கேட்டுட்ருக்காங்க, அப்ளை பண்ணலாமா வேணாமா, ஈவன் ப்ரைவேட் ஸ்கூலில் அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய கேட்டுட்ருக்காங்க. ஏன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸும் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். ஏன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூலு, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலு, அதுக்கடுத்து ப்ரைவேட் ஸ்கூல். ஸோ நீங்களும் அந்த பணிச்சான்று ஃபில் பண்ணி நம்ம ப்ராப்பராக சைன் வாங்கி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றினா அடுத்தடுத்த அப்டேட்டட் நியூஸ் இருந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.